வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முள்ளங்கியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். முள்ளங்கி ஒரு குறைந்த கலோரிகள் கொண்ட அதிக நீர் சத்தும் அதிக நார் சத்தும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வேர் காய்கறிங்க. இதில் ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் நிறைந்திருக்கு. அந்த மருத்துவ நன்மைகள் என்னென்ன, அது காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது முள்ளங்கி. முள்ளங்கியில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நீர் சத்து அதிகம் இருக்கிறதால செரிமான அமைப்பு அது சீராக வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. முள்ளங்கி அடிக்கடி உணவுகளை நீங்கள் சேர்த்து வந்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்து செரிமான செயல்பாட்டை மேம்படுத்தி மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம் போன்ற பல்வேறு விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது பித்த நீர் உற்பத்தியை வந்து சீராக்குது, கல்லீரல் மற்றும் பித்தப்பையை பாதுகாக்குது, உடலில் நீர் தேக்கமடைவதை தடுக்குதுங்க. அதாவது நச்சு கழிவுகள் மூலமாக நீர் தேக்கமடைவதை நமக்கு தடுக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து கடுமையான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் அவதிப்படுறீங்க அப்படின்னா முள்ளங்கி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமே நீர் சத்தும் நார் சத்தும் நீங்கள் குறைவாக எடுத்துக்கிறதால தான். இப்போ நீங்கள் முள்ளங்கி எடுத்துக்கொள்ளும் போது வளமான நீர் சத்தும் நார் சத்தும் கிடைக்கிறதா உங்களுடைய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் வந்து வெளியேற்றப்பட்டுவிடும். அப்போது உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஒட்டுமொத்தமாக உங்களுடைய செரிமான மண்டலத்தை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ளலாம். கல்லீரல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முள்ளங்கிங்க. ஸோ முள்ளங்கி வந்து கல்லீரல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய காய்கறியாக இருக்குது. முள்ளங்கியில் அதிக அளவு நார் சத்து இருக்கிறதால கல்லீரலிருந்து நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு உதவிகரமாக இருக்குது. மேலும் முள்ளங்கியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் கல்லீரலில் கொழுப்பு படிவதை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. எனவே முள்ளங்கியை நீங்கள் அடிக்கடி சாப்பிடும்போது கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து நீக்கிறதுக்கும், கல்லீரலில் ஏற்படக்கூடிய கொழுப்பு படிவுகளை நீக்கி வீக்கத்தை குறைக்கிறதுக்கும், கல்லீரலுடைய செயல்பாட்டை மேம்படுத்தி கல்லீரல் அலர்ச்சி நோயெல்லாம் ஏற்படாமல் உங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நம் உடல் உறுப்புகளிலேயே கல்லீரல் வந்து தன்னை தானே மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டு செல்களை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டு இயல்பாகவே இயங்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக இருக்குது. மற்றபடி வேறு எந்த உறுப்புக்குமே அந்த மாதிரி தன்னை தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட கல்லீரல் வந்து எப்போ நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படும்னா நம்ம நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது, தீவிர மது அருந்தக்கூடிய பழக்கம்லாம் நமக்கு இருக்கும்போது கல்லீரல் பாதிப்பு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏற்படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா முள்ளங்கி எடுத்துக்கொள்ளுங்க. கல்லீரலினுடைய ஆரோக்கியம் மேம்படும். செல்கள் வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ஆரோக்கியமான கல்லீரலை நீங்கள் பெறுவீங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது முள்ளங்கிங்க. ஸோ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய முள்ளங்கியானது நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். முள்ளங்கியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆனது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய சேதத்தை தடுக்குது மற்றும் தொற்று நோய்களை எதிர்த்து போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்குங்க. முள்ளங்கி அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அது நெஞ்சில் தேங்கி இருக்கக்கூடிய சளியை முறித்து உடனடி நிவாரணத்தை உங்களுக்கு தருவதோட உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியுமே உங்களுக்கு அதிகரிக்க செய்யுது. இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தி கொண்டு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் வாழலாம். அதுக்காக நீங்கள் வந்து முள்ளங்கி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியங்க. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கும் முள்ளங்கி எடுத்துக்கலாம். முள்ளங்கியில் கலோரிகள் வந்து குறைவாகவும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகமாகவும் இருக்குது. எனவே முள்ளங்கி அடிக்கடி தங்களுடைய உணவுகளில் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் எடை விரைவில் குறைய ஆரம்பிக்கும். முள்ளங்கியில் இருக்கக்கூடிய அதிக நீர் மற்றும் நார் சத்து வயிற்றை நீண்ட நேரம் நிறைவாக உங்களுக்கு வைத்திருக்கிறதால உடல் எடையை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ அதோட கான்செப்ட் என்னன்றதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வெயிட்டை நீங்கள் லாஸ் பண்ணணும் ஆரோக்கியமான முறையில் அப்படின்னா பசியை கட்டுப்படுத்தி தான் நீங்கள் வந்து லாஸ் பண்ணணும். அதுக்காக பசியை கட்டுப்படுத்தணுன்றதுக்காக பட்னி கிடக்கூடாது. போதுமான அளவுக்கு நீர் சத்து, நார் சத்து, குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ முள்ளங்கியெல்லாம் நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்ற எந்த அதிக கலோரிகளும் நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. நொறுக்கு தீனிகள், கிரேவிகள் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு உடல் எடையை இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க. பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல்களில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றிக்கிட்டு கொழுப்புகளை எரித்து ஆற்றலாக மாற்றிக்கொள்ளலாம். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியாக உங்களுக்கு வந்து எரிஞ்சு கன்வெர்ட் ஆகிடுறதால தொப்பை, தேவையில்லாத கொழுப்புகள்லாம் குறைக்கப்பட்டு கட்டுக்கோப்பான உடலமைப்பு முள்ளங்கி உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. ஸோ ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் முள்ளங்கி எடுத்துக்கலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை வந்து சீராக்குவதற்கு முள்ளங்கி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல ரத்த அழுத்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இறுக்கங்கள் காணப்படுவதை தான் நம்ம ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். ஸோ இறுக்கங்கள் காணப்படும் போது அந்த ரத்த ஓட்டம் வந்து போதுமான அளவுக்கு நமக்கு கிடைக்காது. இதை நம்ம நீக்கணும் அப்படின்னா முள்ளங்கி எடுத்துக்கலாம். முள்ளங்கியில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த பொட்டாசியம் வந்து ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் ரத்த ஓட்டத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஆகவே இந்த உயர் ரத்த
ரத்த அழுத்த பிரச்சனையை கொண்டவர்களுக்கெல்லாம் முள்ளங்கி மிகவும் நல்லது. முள்ளங்கியில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ஆனது ரத்த நாளங்களை தரத்துறதுக்கும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கும் ஹை பிபியை கண்ட்ரோல் பண்ணி இதயத்துக்கும் உடலுக்கும் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் போதுமான அளவு கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் இதயமும் பன்மடங்கு பலம் பெறும். உடலும் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்குங்க. ஸோ முள்ளங்கியை இந்த நன்மைகளை பெறுவதற்கு எடுத்துக்கொண்டு நலமாக வாழ்வதற்கான வாய்ப்புகளை பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.